போக்சோ சட்டத்தினை தவறாக பயன்படுத்தி பொய் புகார் அளிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், காவல்துறையினுடைய இந்த எச்சரிக்கை தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. சென்னை ராயப்பேட்டை பகுதியில கடந்த ஜூலை மாதம் ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டது. குறிப்பாக தாத்தாவே 8 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவரது தாய் கொடுத்த புகாரின் பேர்ல அவரது தாத்தா மீது போக்சோ சட்டப்பிரிவானது வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த பாதிப்புக்குள்ளான அந்த சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்ட போது பல்வேறு தகவல் வெளியானது. குறிப்பாக தனது தந்தை கூறியதின் பேரிலேயே தனது தாத்தா மீது இது போன்ற புகாரை தான் அளித்ததாக அவர் வாக்குமூலம் அளித்த நிலையில இந்த வழக்குல மிகப்பெரிய திருப்பமானது ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போது தொடர்ச்சியாக அந்த புகார்தாரர் அந்த சிறுமியோட தந்தை தொடர்ச்சியாக எம்இ படித்துவிட்டு அவர் வேலைக்கு செல்லாமல் இருந்ததாகவும், அது மட்டுமின்றி வாடகை பணத்தையும் அவர் எடுத்துக்கொண்டதால அவரது தந்தை தொடர்ச்சியாக அவரிடம் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார். இதற்காகவே பொய்யாக அந்த சிறுமியிடம் கூறி தனது தந்தை மேல இது போன்று புகார் கொடுக்குமாறு அவரது அப்பா தெரிவித்ததன் பேர்ல இந்த புகாரானது கொடுக்கப்பட்டதாக போலீசாருக்கு தெரிய வந்ததை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்துல தற்போது இந்த வழக்கானது நிலுவையில் இருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில பொய்யான புகாரை அளித்ததற்காக அந்த சிறுமியோட பெற்றோர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி சென்னை காவல்துறையினர் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில தற்போது ஒரு புதிய சட்டப்பிரிவை சென்னை காவல்துறையினர் தற்போது இது போன்று பொய்யாக போக்சோ வழக்கு சட்டம் தொடர்பாக புகார் அளித்தார். அவர்கள் மீது 22(1) என்ற சட்டப்பிரிவின் கீழே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறையினர் ஒரு எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த